கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது, தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழும்போது, தேவ பயத்தோடு வாழும்போது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்களை கர்த்தர் அறிவார். நாம் அவருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து வாழ்கிறோமா? தேவனுடைய பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோமா? தேவனுடைய வழியை பின்பற்றுகிறோமா? அல்லது தீய வழியை பின்பற்றுகிறோமா? துன்மார்க்க வழியை பின்பற்றுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட, நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் நன்மை உள்ளவர்களாய் மாற கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லை? நம்முடைய கைகளின் பிரயாசம் வீணாய் போகிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு அவருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே, பாவ வழியிலே நடந்து கொண்டு இருக்கலாம். தீய வழியிலே, துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் மனம் திரும்பி அவரண்டை சேரும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவருடைய இரக்கங்களை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு எதை செய்தாலும் நாம் கர்த்தரை முன்னிட்டு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய இருதயத்திலே தெய்வ பயம் வேண்டும். நம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை பின்பற்றி வாழ்கிறோமா? தேவ சித்தம் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தொழில்கள் வியாபாரங்கள் செழித்துவோங்க. நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டியும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரையை காத்திருக்க கிருபதாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.